செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் தாங்க கிளியரா புரியுது. ஜாக்லினோட அந்த மொத்த கதையும் பார்த்தீங்கன்னா மாத்தி எழுதுந்து இந்த ஒரு சம்பவம் தான் அப்படின்ற மாதிரி கிளியரா புரியுது. ஏன்னா இந்த ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அதுக்கப்புறம் பவித்ரா இவங்க ரெண்டு பேருமே நான் போய் போட்டி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க. ஸோ கடைசியில் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவரு டிசிஷன் எடுக்காம உங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விட்டுட்டாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. அதாவது ஜாக்லின் என்ன சொல்றாங்க, நான் தான் வந்து முன்னாடி நின்று அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க. பவித்ரா என்ன சொல்றாங்க, இல்ல முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ஆனா வந்து நின்று தான் லேட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஜாக்லின் என்ன முடிவு எடுத்தாங்க, இல்ல வேலைக்கு அவ்வளோ சரி இந்த பொண்ணு வந்து ஒத்துக்க மாட்டுது நம்மளே விட்டு கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்துட்டு போய் உட்காந்தாங்க. பாத்தீங்களா, இங்க தான் பாத்தீங்கன்னா மொத்த கதையும் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. எக்ஸாம்பிளுக்கு யோசிச்சு பாருங்க, இன்கேஸ் ஜாக்லின் இடத்துல விட்டு கொடுக்காம அவங்க போய் பணப்படி எடுக்க போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனிவேஸ் ஆனா ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த பவித்ரா வந்து நான் ஃபயர் மோடு ஆன் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் கலாச்சிட்டு கூட இருந்தாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா பவித்ரா உண்மையிலே இந்த ஃபயர் மோடு ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நான் எதிர்பார்க்கலங்க, பவித்ரா வந்து ஓடுவாங்கன்னு தெரியும். ஆனா இந்த எப்படி சொல்ல ரயன் பீட் பண்ணார்ல, அதாவது 25 செகண்ட்ஸ் ஓரளவுக்கு நல்ல டைம் தான். இருந்தாலும் அந்த டைம்குள்ள எடுத்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லை. நேற்று வந்து பாத்தீங்கன்னா நேற்று அப்டேட் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு டவுட் இருந்தது, பவித்ரா இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. உண்மையில பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல் பொட்டன்ஷியலை போட்டு அதை பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃபயர் மோட ஆன் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஓவரால் சம்பவத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் நடந்தா கூட இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே பாத்தீங்கன்னா வேற யாரோ எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற ஏதோ கதை வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா மாத்தி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போ வந்து ஓட்டிங் லிஸ்ட் வந்து இதை கூட ஓட்டிங் லிஸ்ட்டையும் பார்த்துருவோம். ஸோ இதில் ஓட்டிங் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜாக்லினோட நேமே இல்லை. அது அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நேமே இல்லை. ஜாக்லின் நேம் இல்லாதப்ப எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. ஜாக்லினோட ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வீடியோ போடல. ஸோ அந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ்ல வந்து ப்ரோ நான்லாம் காலையில எந்திரிச்சு போய் அன்அஃபிஷியல போய் ஓட்டு போடலான்னு போறோம் ப்ரோ, போய் பார்த்தா ஜாக்லின் நேம் இல்லை ப்ரோ, அப்படியே ஷாக் ஆயிட்டம் ப்ரோ அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃபைட் தான் கொடுத்தாங்க. அதாவது ஜாக்லினும் சரி பவித்ராவும் சரி, நான் தான் போய் நிற்பேன், நான் போவேன், நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே அவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வாழ்வோ சாவோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. சௌந்தர்யா என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சௌந்தர்யாவும் எந்திரிச்சு நின்னாங்க, அதுக்கப்புறம் உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலா மேடம் என்ன பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க யோசிக்கிறது தப்புன்னு கூட சொல்ல முடியாதுங்க. ஏன்னா சௌந்தர்யா நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. வீட்டுக்குள்ள அவ்வளவு பேர் வந்து சொல்லியிருக்காங்க சௌந்தர்யா நீ வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பயப்படுறது வந்து இந்த தப்புனே சொல்ல முடியாது. என்ன மேட்டர்னா எல்லாரும் ட்ரோல் பண்றது ரீசன் என்னன்னு தெரியுமா, சௌந்தர்யாவை இந்த ஒரு டாஸ்க்ல மட்டும் உட்கார்ந்தா பரவாயில்ல, எல்லா டாஸ்க்லயும் தானே உட்கார்ந்து வந்தாங்க. ஸோ இங்க உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்றாங்க. இது வந்து புதுசா சௌந்தர்யாக்கு எல்லாத்துலயும் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல யோசிச்சு கொஞ்சம் பயம், இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பயப்படுறது தப்பு கிடையாது. இருந்தாலும் அந்த பயத்தை தாண்டி வெளியே வந்தாங்க பாத்தீங்களா, பவித்ரா ஆகட்டும் ஜாக்லின் ஆகட்டும். ஸோ அது வந்து வேற லெவல் ஒரு டஃப் ஃபைட் தான் நினைக்கிறேன். எப்படி சொல்ல டஃப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் வந்திருக்காங்க. அதுவும் ஜாக்லின் ட்ரை பண்ணிருக்காங்க 75 மீட்டர் அப்படி பாருங்க, 150 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்றது, அதாவது இந்த மாதிரி ஓடி போயிட்டு எடுத்துட்டு வரதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல அவங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயம். அதுவும் 2 செகண்ட்ல மிஸ் ஆயிருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா அங்க பெரிய விஷயமே. ஏன்னா அந்த 2 செகண்ட்ன்றது கொஞ்சம் அதிகமா டைம் வந்தா கூட வரவே முடியலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா 2 செகண்ட்ல மிஸ் ஆகிறதுலாம் பாத்தீங்கன்னா யாராலையும் ஏத்துக்கவே முடியாது. அந்த மொமெண்ட் இருக்குல்ல, பயங்கரமா அழுதுருக்காங்க முத்துக்குமரன், ரயன், அதுக்கப்புறம் சௌந்தர்யா இவங்கலாம் பயங்கரமா அழுதுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த மொமெண்ட் எப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான மேட்டர் இந்த ஓட்டிங் அப்டேட் பார்த்துடலாம். இந்த ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இப்பயும் டாப்ல தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 1,60,000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் சொல்ல, ஏன்னா இதுல வந்து 2 வீக்காக உருட்டிட்டு இருக்காங்க. அஃபிஷியலில் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு ஓட்டே இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் லீடிங்கில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் இருக்காரு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மையாக போயாடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணிட்டு இருக்கு. ஏன்னா நம்ப முடியலங்க. ஏன்னா அன்அஃபிஷியலை நம்பவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. எப்போ தீபக் வந்து எவிக் பண்ணாங்களோ அப்பயே பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாறிச்சு. ஏன்னா ராணுவ எவிக் பண்ணும்போதே கொஞ்சம் நம்பிக்கை போச்சு, என்னடா இது இப்படி பண்ணுறாங்களே, இவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் தீபக் எவிக்ட் ஆனார் பார்த்தீங்களா, அங்கே வந்து ரொம்ப நம்புற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இவங்க வந்து எப்போனா எதை வேணா மாற்றுவாங்க. ஸோ தீபக் எவிக் பண்ணும்போது கிளியராக தெரிஞ்சது. ஏன்னா அது 4வது பொசிஷன் இருந்த தீபக் பார்த்தீங்கன்னா டக்குன்னு தூக்கி விட்டானுங்க. நமக்கு மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஷாக். ஜாக்லின் காலைல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி தீபக் அண்ணன் எப்போ எவிக்ட் ஆனாரோ நல்லா பயந்துட்டேன். ஏன்னா நான் 80% ஃபினாலே போடுவேன் நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவர்ல 100% போயிடுவார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா 100% வச்சுட்டு இருந்த ஒரு ஆளு எனக்கு முன்னாடி எவிக்ட் பண்ணும்போது என்னோட நம்பிக்கைலாம் சுத்தமா முடிஞ்சு போச்சு. யார் வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கும். ஏன்னா இந்த அன்அஃபிஷியல் பாத்தீங்கன்னா ஓட்டிங் என்னதான் லீடிங்ல காமிச்சாலும் அஃபிஷியல் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லிட்டா நம்மளால கேள்வியே கேட்க முடியாது. அவங்க ஈஸியா உருட்டிட்டு போயிடுவாங்க. அப்பா அன்அஃபிஷியல் இருக்கு, அஃபிஷியல் ஓட்டு இல்லப்பா, அஃபிஷியல் சௌந்தர்யா தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல விஷால் தான் டாப்ல இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடாங்க முடிஞ்சது. ஏன்னா இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா விஷால் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் விஷால் தான் அஃபிஷியலா டாப்ன்றாங்க, சௌந்தர்யா ஆர்மியை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா தான் டாப்ன்றாங்க, முத்துக்குமரன் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் தான் டாப் அப்படின்றாங்க. ஸோ எது உண்மை எது போயின்னு தெரியல. ஆனால் அன்அஃபிஷியல் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 51% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா 1,60,000 ஓட்டு கிட்ட இருக்காரு. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ஓட்டு கிட்ட இருக்காங்க. எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு வந்து டிஃபரன்ஸ்ல இருக்காரு. அதுக்கடுத்து
விஷால் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பொசிஷனை தக்க வச்சிட்டு இருக்காரு. அந்த 3வது பொசிஷனுக்கு தான் 2வது பொசிஷனுக்கு தான் ஆக்சுவலாக போட்டி போயிட்டு இருந்தது. என்னன்னா அஃபிஷியலை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, ஜாக்லின் ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜாக்லின் தான் பார்த்தீங்கன்னா 2வது பொசிஷனில் இருக்காங்க. இப்போ முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஸ்லாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ செகண்ட் யார், ரன்னர் அப் யார் அப்படின்ற மாதிரி தான் இங்கே போட்டி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அந்த ரன்னர் அப் அந்த போட்டியிலே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இடம்பெற வில்லை அப்படின்றது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி எல்லாருக்கும் இன்னொரு டவுட் இருக்கும், இந்த ஃபினாலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் போக போறாங்களா அப்படின்னு நம்ம டவுட் இருக்குல்ல. இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்கு, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா இந்த சீசன் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க, டோட்டலாக ஃபார்மேட்டே மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது ஃபினாலேக்கு எதுக்கு 5 பேர் போகணும்? நேற்று மாக்காப்பா வந்து கேள்வி கேட்டார் பாருங்க, ஏன் எல்லா சீசன் 5 பேர் தான் போகணுமா, அது கூட வழக்கங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதை கூட மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. எதுக்கு 5 பேர் போறீங்க, 4 பேர் போங்க, 3 பேர் போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சது. அதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களே, அவங்களாம் இன்னைக்கு நைட்டு கிளம்புவாங்களா இல்லை நாளைக்கு வரை இருந்து தங்கி தூங்கி சாப்பிட்டு தான் போவாங்களா என்னன்னு தெரியல. எவ்வளோ பாருங்களேன், இது வரைக்கும் எந்த சீசன்லயும் பாத்தீங்கன்னா கடைசி வீக் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் போனதில்லை. இவ்வளவு கூட்டம் வீட்டுக்குள்ள இருந்ததுல எவ்வளவு கூட்டங்க, 24 பேர். அதுவும் இங்க இப்போ இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா 24 பேர் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த வீடு தாங்காதரா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ கூட்டம், யாரை ஃபோக்கஸ் பண்றதுனே தெரியல கேமராமேனுக்கு, அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழியுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க, இது வரைக்கும் எந்த சீசன்லையும் கடைசி வீக் வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போனதில்லை. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி பண போட்டின்றது ஒரு நாளில் முடிஞ்சிடும், அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா 2 நாள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்துடும், ஒரு 5 லட்சத்தில் வைப்பாங்க, அதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இல்லை 10 லட்சம் அந்த மாதிரி வரும். லாஸ்ட் சீசன் வந்து பூர்வமாக 16 லட்சம் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அமௌண்ட் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதில் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டால் இல்லை, யாருக்கு மைண்டு தோணுதோ அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த சீசனில் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது நல்லா இருக்குது, ஆக்சுவலாக நல்லா இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்ம வந்து டாப்பில் இவங்க வச்சுட்டு இருப்போம், இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் இவங்கலாம் வெளியே போவேனா அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வெளியே போகும்போது தான் கொஞ்சம் என்னென்ன எப்படி தோணுதுன்னா, என்னடா இது இவ்வளோ நாள் 100 நாளாக மக்கள் ஓட்டு போட்ட ஒருத்தவங்க வந்து தூக்கிட்டாங்களே, அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் தான். ஏன்னா பணப்போட்டி வேணும்னு நினச்சா போய் பணம் தேடு, அதே சமயத்தில் பணத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியலன்னா பணமும் இல்லை நீயும் வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசி வாரம் இது வரைக்கும் எந்த சீசனும் இல்லாமல் இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. லைவ் அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தினமும் பார்த்தீங்கன்னா லைவ் செக் பண்ணுறேன், என்னடா 1 லட்சத்துக்கு மேலே தான் லைவ் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு லைவ் பார்க்கல. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு லைவ் பார்த்துருக்காங்கன்னா, யாரு போவான்னு ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்று அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆகுதுல, ஆக்சுவலாக பவித்ரா இது 2 லட்சம் எடுத்ததாகட்டும், அதுக்கிட்ட சௌந்தர்யா போயிட்டு பாதியில் ஓடி வந்ததாகட்டும், இப்போ ஜாக்லின் எவிக்ட் ஆகிறதாகட்டும், இந்த இன்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் லீக் ஆகாமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஜாக்லின் எவிக்ட் ஆன இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் தெரியாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் பாருங்க. அது ஒரு ப்ரோமோ விடும்போது அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது பக்குன்னு இருக்கும். அன்னைக்கு முத்துக்குமரன் எடுத்துட்டு வந்தது கூட வந்தாரா இல்லையான்னு தெரியாம ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் எவன் பண்ணுறான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு டீம்ல தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டீம்ல இருந்து ஒரு ஹைப் ஏத்துறதுக்கோசம் இதை பண்ணிடுறாங்களா என்னன்னு தெரியல. எல்லா இன்ஃபர்மேஷனும் வெளியே வருது, எப்படியா வருது, எங்கேருந்தே வருது, எவனோ பண்றான். அது பிக் பாஸ் டீமும் விஜய் டிவி நினைச்சா கண்ட்ரோல் பண்ண முடியாத என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க நினைச்சா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம், எதுக்காக அது கண்ட்ரோல் பண்ணாம இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு ஹைப் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த சோஷியல் மீடியா பக்கம் வந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துருதுங்க. நீங்க கேட்கலாம், அப்புறம் எதுக்கு நீ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏன்னா ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சொன்னா என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க, டஃப் ஃபைட் வந்து எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து பணப்போட்டி எடுக்கலன்னா நம்ம வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்க எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதனால ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணும் அப்படின்ற இன்டென்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு போய் ஜாக்லின் வசமாக லாக் ஆயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல எடுத்து போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் போயிட்டாரு, அங்கே கூட கொஞ்சம் எஸ்கேப் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 75 மீட்டர் 35 செகண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். ஸோ அந்த இடத்துல போயிட்டு லாக் ஆகிட்டாங்களோ, அந்த இடத்துல போயிட்டு வேறு வழி இல்லாமல் போய் விழுந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு நடுவில் முத்துக்குமரன் ஒரு தடவை எடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பவித்ரா ஃபயர் மோட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பயங்கர ஃபயராக இருக்கா, இல்லை ஓகேப்பா பவித்ரா வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, அதை எல்லாருக்கும் அவங்க ஃபேன்ஸ் காமிக்கணும்னு நினச்சிட்டாங்க, அதை காமிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.